என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ப்ரோ, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? புரியுது. 10 ரூபா வாங்கினவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. 4000 ரூபா வாங்கினவங்களுக்கு விளக்கம் கடிதம் கேட்குறீங்க. இது எந்த இடத்துல நியாயம்? கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கடிதம் கேட்குறீங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து பதிவேடு நீக்கம் பண்ணுறீங்க. 4000 10 ரூபாயும் ஒன்றா? சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி ஒரு பிராமணர்கள் மேல இப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றத சொல்லுங்க. அதே பையன் தான் வந்து திமுக சார்ந்த ஆள் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏங்க, உங்களை எதிர்த்து பேசினாலே திமுகவா? உங்களை இப்போ நீங்க தப்பு பண்றீங்க, அதை எதிர்த்து கேட்டாலே திமுகவா? அப்போ எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நிறைய பஸ்கள் வராம இருந்துச்சு. அப்ப யார் அதை பத்தி பேசவே இல்லை. ஏன் பேசல? அதான் என்னதான் நீங்க சொன்னாலும் திமுக ஆட்சியில் வந்து இந்த போக்குவரத்து துறை மட்டும் நம்மளால குத்தமே சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து இப்பதான் வந்து கத்துக்கிட்டு மேல வர ஒரு கட்சியை எடுத்த உடனே வந்து நீங்க டிஎம்கே யாரும் விமர்சிக்கவே இல்லையா? அவங்க புதுசா வந்திருக்காங்க. நீங்க ஒரு 6 மாசம் நான் ஒண்ணு கேக்குறேன். புதுசா வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி மழுப்பிடுவீங்களா? ஓட்டுக்காக விவசாயிகளை ஏமாத்துனீங்க, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு. இப்போ ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏமாத்திட்டீங்க. இப்போ கட்சியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கே பெண் குழந்தை பிறந்திருக்கு. தாய்மாமன் சீர் கொண்டு போய் கொடுத்தீங்களா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அரோன். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவர் யாருன்னா வந்து அபிஷேக் லெனின் அவர்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க அரோன்? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ட்ரெஸ்ல வேற புதுசா டிசைன் எல்லாம் வேற போட்டு வந்திருக்கீங்க. ஆட்சி மாற்றாச்சுல, அதனால ட்ரெஸ்ஸும் மாத்தி போடணும்ல. எல்லாத்துக்கும் நீங்க வந்து மாற்றாச்சு உங்க ட்ரெஸ் மாத்தினா பேண்ட் மாத்தினா எல்லாத்துக்கும் மாற்றாச்சு எடுத்துருவீங்களா ப்ரோ? என்ன எல்லாம் அதானே சொல்றீங்க, மாற்றத்துக்காக வந்திருக்கோன்னு சொல்றீங்கல்ல. நீங்க மாற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த மாற்றத்துக்கான ஒரு முதல் அடிக்கலா அப்படின்னு நாங்கள் ஒன்று என்ன வச்சிருக்கோம்னா வந்து ரமேஷ் அவர்கள் மந்திரி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து போய் அந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து லஞ்சம் வாங்குறாங்கல்ல, பூசாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கல்ல, 1000 ரூபா 4000 ரூபா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மாறு வேஷம் போட்டு, அதாவது மஃப்டியில் போய் மாஸ்க்லாம் போட்டு கண்டுபிடிச்சி இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மாறு வேஷம் போட்டு போனதெல்லாம் நல்லா இருக்கு. எந்த படத்துல இந்த சீன் தான் தரல எனக்கு. அது மாஸ்க்லாம் போட்டு மஃப்டியில் போனாரு. மாஸ்கெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒரு 4000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தாரு? லெட்டர் எழுதி இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சஸ்பெண்ட் பண்ணலையே, அவர் வந்து அது வந்து விளக்க கடிதம்னு ஒன்று கேட்டிருக்காரு. விளக்க கடிதமா? இதுவே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தள்ளுறவங்களாம் இருப்பாங்க. ஆமாம். 10 ரூபா அந்த தள்ளிட்டு போடுறது 10 ரூபா வாங்கினாங்க. அது லஞ்சத்தில் தான் வருது போல, லஞ்சத்தில் தான் வருது. அவங்கள வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது என்ன, இதான் அவங்க மாற்ற அரசியலா? ரமேஷ் பண்ணியிருக்காரு. நீங்க ஆக்ஷனே எடுக்கலன்னு சொல்ல வரீங்க. நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம். ப்ரோ, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? புரியுது. 10 ரூபா வாங்கினவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. 4000 ரூபா வாங்கினவங்களுக்கு விளக்கம் கடிதம் கேட்குறீங்க. இது எந்த இடத்துல நியாயம்? அது அதாவது அப்போ நீங்க வந்து என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஒருவேளை சமூகம் ரீதியா பாக்குறீங்களான்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்புதுல்ல. எப்படி சமூகம் கோயில்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க வந்து விளக்கம் கடிதம் கேட்குறீங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க வந்து பதிவேடு நீக்கம் பண்றீங்க. 4000 10 ரூபாயும் ஒண்ணா? 10 ரூபாயில என்ன ப்ரோ கிடைக்கும்? நான் கேட்கறேன், 10 ரூபாயில என்ன கிடைக்கும்? ரெண்டுமே ஒரு பணம் தான். ரெண்டுமே ஒரு பணம் தான். பணம் இல்லைன்னு நான் சொல்லல. 10 ரூபாயும் 4000 ரூபாயும் ஒண்ணா? இல்ல, ஒண்ணு இல்ல. எது அதிகம் இதுல? 4000 ரூபான்றது நீங்க அவங்க 4 பேருக்குன்ற கணக்குன்றத சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற இதுதான். 10 ரூபா பெருசா 1000 ரூபா பெருசா இல்லை 4000 ரூபா பெருசா? 10 ரூபா கம்மி தான். அப்போ வந்து யாரை பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கணும், யார்கிட்ட விளக்கம் கடிதம் கேட்டிருக்கணும்? இப்போ பூசாரிகள் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, அதனால அப்படி. பூசாரிகள் ஏற்கனவே வந்து ரமேஷ் அவர்கள் மேலே வந்து ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு, அதனால அவருக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ இது ஃபேவரிசம் மாதிரி போகுதா போகலையா?
எப்படிங்க அது ஃபேவரிசம் போகும்? ஆமாங்க, அவர் எனக்கு ஆக்ஷனே எடுக்கல. ஆக்ஷன் விளக்கம் கடிதம்ன்றது என்னங்க? எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி ஒரு பிராமணர்கள் மேல இப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆச்சு எடுத்திருக்காங்கன்றத சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்போ இந்த அளவுக்கு ஆக்ஷனே கிடையாது. லெட்டர் எழுதி கொடுக்கிறது ஆக்ஷனா? எப்படிங்க இந்த அளவு கூட யாரும் பண்ணது இல்ல. 10 ரூபா திருடுனவன நீங்க வேலையை விட்டு தூக்குறீங்க, 1000 ரூபா திருடுனவன நீங்க தூக்கி லெட்டர் எழுதி கொடுத்து உட்காருன்னு சொல்றீங்க. இதுல எந்த இடத்துல நியாயம்? அது எந்த இடத்துல நியாயம்? கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க. 10 ரூபா திருடினவனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, 1000 ரூபா திருடினவனை லெட்டர் எழுதி வச்சுட்டு உட்கார வச்சிருக்கீங்க. இது எந்த இடத்துல நியாயம்? சரி, ஓகே, அவரை விட்டுருங்க, சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் போக்குவரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, விஜய். போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நீங்க போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கிறீங்க, அந்த பக்கத்து வரீங்க, பஸ் வரல, 4 மணி நேரமா நான் நிக்கிறேன், உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கறேன், மனசாட்சி தொட்டு பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு கற்பனைக்கு, சரியா? இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி பஸ் வரல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பதில் எனக்கு சொல்லுங்கள். பஸ் வரலன்னா சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நான் பஸ்ஸை வர வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீ சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிடல, நீ ஃபுல்லாக சாப்பிட்ருக்க, நான் என்ன சாப்பிடல, ப்ளீஸ் புரிஞ்சுக்க, போய் நில்லு. அதாவது நீங்க ஊடகத்துல பாக்குற எல்லாமே வந்து இப்ப கட் ஷாட் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய ஏங்க, நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு தாங்க சொல்றேன். அந்த பையனே வந்து அதே பையன் தான் வந்து திமுக சார்ந்த ஆள் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏங்க, உங்களை எதிர்த்து பேசினாலே திமுகவா? உங்களை இப்போ நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதை எதிர்த்து கேட்டாலே திமுகவா? இப்போ உங்க தப்பை நான் சுட்டி காட்டுறேன், நான் திமுகவா? நான் கேட்கிறேன், நான் திமுகவா? போ. அது எனக்கு எப்படிங்க? நான் திமுக கிடையாது, நான் திமுக கிடையாது. இல்ல இப்போ அப்படின்னு இல்ல, பொதுமக்களா ஒரு சில விஷயங்கள் கேட்கிறப்போ வந்து நம்ம அது அவங்க திமுக சார்ந்த ஆள்கள் ஏன் ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கறாங்கன்றதான் கேள்வி. இன்னொரு விஷயம் கேட்கறேன், கேள்வி கேட்கற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. கேள்வி கேட்கறாங்க, திமுக ஆட்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க, நீ கேள்வி கேட்கற மாதிரி நடந்துக்கிட்டா தானே உனக்கு கேள்வி. ஏங்க நீங்க என்னங்க குண்டூசி கீழே போட்டாலும் கேள்வி கேட்கற? ஏங்க, பஸ் வரலன்னு சொல்றதுக்கு, நான் பஸ் வரலங்கிறதுக்கு ஒரு அமைச்சரா, ஒரு பொறுப்புல இருக்கிறவரா நான் ஓகே, நான் என்னன்னு நான் பாக்குறேன். அப்போ எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நிறைய பஸ்கள் வராம இருந்துச்சு, அப்ப யாரும் அதை பத்தி பேசவே இல்லையா? ஏன் பேசல? ஏன் சொல்லுங்க, யாரு என்ன அவ்வளவு பகிரங்கமா அதை பத்தி கருத்து தெரிவிச்சாங்க? அதெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்களே, தெரிவிக்காம கிடையாது. சரி, ஓகே, நீங்க என்ன நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு வந்து பஸ் விடல, பஸ் விட்டுருந்தா பெரும்பான்மையில டிவிக்கு ஜெயிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரலங்க, அது ஒரு இஷ்யூ. அப்போ ஒரு குற்றச்சாட்டு நடந்துருச்சு, இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் அன்னைக்கு கூட வந்து பஸ் விடல, ஸ்பெஷல் பஸ் வந்து விட்டுருக்கணும், விட்டுல ஸ்பெஷல் பஸ் வந்து ஒரு சில இடங்களுக்கு விடல. அதே கிளாம்பாக்கங்க அந்த பேருந்து நிலையத்துல வந்து அவ்வளவு கூட்டம் நின்னுச்சு. இதுவே முன்னாடி இருந்த போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட போய் இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரா பதில் சொல்லியிருப்பாரு. நீ சாப்பிட்ட, நான் சாப்பிடல அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். எப்படிங்க? இதுவே போக்குவரத்துறை அமைச்சர் தான் இதுக்கு முன்னாடி வந்து சேலத்துல மீட்டிங் நடக்கிறப்போ ஒரு 50 பேரை திரட்டி நின்று வச்சுட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி விஜய் அவர்களை பாக்குறதுக்காக, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி கூட இருப்பீங்களா, தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருப்போம் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தளபதிக்காக, மக்களுக்காக நாங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி குரல் கொடுத்தவர், இன்னைக்கு ஒரு மக்களா இருக்கிற ஒருத்தர், ஓட்டு போட்ட ஒருத்தர் வந்து நின்று கேட்கிறாரு, இந்த மாதிரி பஸ் வரலன்னு சொல்றாரு, நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டுட்ட, நான் சாப்பிடல, நீ சாப்பிடு. இது என்ன பதில்? இது பதிலா? இது பதிலா? அவர் எதை மீன் பண்றான்றது தெரியல. எதை மீன் எங்க இது ஒரு சம்பந்தமே இல்ல. நல்லா இருக்கீங்களா அரோன்? நல்லா இருக்கேன். இப்போ நல்லா இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டேன், நான் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்களை என்ன நினைப்பேன்? உங்களை நான் பார்த்து நல்லா இருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் வேற வேறையா இருக்கு. அப்புறம் இங்க மட்டும் என்ன நடந்திருக்கு? கேட்டது பஸ் வரல, பதில் சொன்னது நான் சாப்பிடல. பஸ் வராத இஷ்யூ வந்து இப்போன்னு இல்லைங்க, இந்த பிரச்சனை வந்து அதுக்கான பதில் சொல்லணும் இல்லைங்க, அதுக்கான பதில் சொல்லணும்ல. ஆல்ரெடி பழி போட்டாங்கல்ல, கஜானாவை சுருட்டிட்டு போயிட்டாங்க, பழி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி பழியாச்சும் கரெக்டாக போட வேண்டியதானே? முதல்ல ஒரு போக்குவரத்துறை அமைச்சர், உங்களுக்கு நான் ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தான் ஹெட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த போக்குவரத்துறையில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக. வால்வோ பஸ் எஸ்சிடிசியில் இருக்குன்ற விஷயம் கூடவா அவருக்கு தெரியாது? வால்வோ பஸ் இப்போதான் கொண்டு வந்தாங்க, நல்ல ஃபெசிலிட்டி, ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டியோட வந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் பஸ் பிராண்ட் இல்லாமல் நிறைய பஸ்களை வந்து, அதாவது வால்வோன்ற பஸ் வந்து, அதாவது கோயம்புத்தூருக்கு, பெங்களூருக்கு அப்படின்ற மாதிரி ஹைவேஸில் போகிற பஸ் நல்ல லென்த்தாக இருக்கும் அந்த பஸ்ஸு. நீ பார்த்தீங்க எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கும் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸு வந்தது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். அது அவ்வளோ லாங் போகிறவங்க அப்படின்றவங்க அவங்களுக்கு எந்த ஒரு பேக் பெயின் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த போன கவர்மெண்ட் வந்து பண்ணதுலேயே ஒரு அதான் என்னதான் நீங்கள் சொன்னாலும் திமுக ஆட்சியில் வந்து இந்த போக்குவரத்து துறை மட்டும் நம்மளால குத்தமே சொல்ல முடியும். போக்குவரத்து துறை குத்தம் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. ஆனால் மக்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, நல்லா தானே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த விதத்தில் அங்கே நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க? அப்போ மக்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தா எதுக்கு எலெக்ஷன் அப்போ போகாம இருந்தாங்க? இதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓசி டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓசி டிக்கெட்டுன்னு யார் சொன்னா? ஓசி டிக்கெட் யார் சொன்னா? ஓசி டிக்கெட் யார் சொன்னா? இல்ல
வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னது நீங்க தான் இல்ல சேர்க்காதீங்க. தாவேகா இல்ல தாவேகா ஏன் சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு திமுக ல இருந்து யாருமே ஏசல. யாரு பேசுனது ப்ரூஃப் காட்டுங்க. இப்ப நீங்க பேசுனது நான் ப்ரூஃப் காட்டுவேன். ஓகே, டிவிகே பேசுனது நான் ப்ரூஃப் காட்டுவேன். ஓசி பஸ்ன்னு சொல்லி சொன்னதை வந்து நீங்க காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க. அதாவது பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இது சொல்லி எனக்கு ப்ரூஃப். அதிமுகல இருந்தும் சரி கொண்டு வந்தது சொன்னா அப்படி கொண்டு வந்தது யாரு? திமுக. இருங்க சொல்றேங்க. ஓசி பஸ் ஐயோ அப்படி சொன்னா தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் மந்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே வந்து திமுக சொன்னாங்களா? திமுகல இருந்துமே வந்து பட்ட நாமம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பா பேசி ஓசி பஸ் இப்படின்ற மாதிரி யாரு சொன்னா? எங்க பொன்முடி அவர்களே சொல்லியிருக்காருங்க ஓசி பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியலங்க. அதுதாங்க நீங்க இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் போன வீடியோல நீங்க கேட்டீங்களா நீங்க என்ன ரீல்ஸ் அரசியலா நீங்க ரீல்ஸ் மட்டும் பாத்து நீங்க தாங்க அதை பாக்குறீங்க. ரீல்ஸ் நான் பாக்குறேன். அப்ப நீங்க அதை பாக்கலன்றீங்க. நான் டிபேட் நான் வந்து அந்த இன்டர்வியூ பார்த்தன்றது தெல்ல தெளிவா சொல்றேன். நான் உங்கள்ட்ட நேத்து கேட்டது என்ன அப்படின்னா நீங்க ரீல்ஸ் மட்டும் பாத்துட்டு தான் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அதனாலதான் நான் ரீல்ஸ் மட்டும் பாத்துருக்கேன். இதுவே ரீல்ஸ்ல தான் பாத்திருப்பீங்க. இல்ல நான் எல்லாத்துலயுமே தான் பாத்துட்டு நான் ஒரு சோசியல் மீடியால இருந்து எதுவுமே பாத்து ஒரே சோசியல் மீடியால இருந்து பாக்கல. இன்ஸ்டால கொஞ்சம் பார்த்தாரு, Facebook ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் பாத்துருக்காரு, யூடியூப் ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் பாத்துருக்காரு. நீங்க அதுதான் பாத்துருக்கீங்க. நீங்க எப்படி கேள்வி கேக்குறவங்க வந்து இழிவா பேசுறீங்கன்றது தெரியும். இழிவா பேசுறது இங்க கிடையாது. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இப்ப போக்குவரத்து அமைச்சர் பண்றதை நீங்க முட்டை கொடுக்குறீங்க. முட்டை தரலங்க. இப்ப அவர் பேசுறது தப்பா கரெக்டா? தவறு. அவர் புதுசா வந்திருக்கும். தவறு புதுசு பழசு கேட்கல. தவறு இல்ல. அவர் பேசின பேச்சுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு போக்குவரத்து அமைச்சரா இருக்காரு அப்படின்னா எல்லாமே கத்துக்கணுமா கத்துக்க கூடாதா? ஏங்க நீங்க என்னங்க பிறந்த குழந்தைக்கு ஓட சொல்ற மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி இருக்குங்க. நீங்க பிறந்த குழந்தைய ஓட சொல்லல. அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது. அமைச்சரா ஒரு பதவி ஏத்தி எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 நாள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹோம் ஒர்க் இருக்குல்ல, ஹோம் ஒர்க்னு பேசிக்ங்க. அதெல்லாம் பேசிக். எங்க எஸ்சிடிசி பஸ் இருக்குன்றதெல்லாம் தெரியாதாங்க? எஸ்சிடிசி பஸ் இருக்குன்றது தெரியுங்க. மக்கள் பிரச்சனையை வந்து ப்ரிப்பேர்டா ஹோம் ஒர்க் பண்ணி தான் எடுத்துட்டு வரோம் அப்படின்றது கிடையாது. நீங்க ஏதோ முதலமைச்சரை சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். எல்லா துறையும் அவர் பார்க்கணும் அப்படின்னு. போக்குவரத்து துறை போக்குவரத்தை மட்டும் தான் பாக்குறாங்க. அவர் வேற என்ன பார்க்கணும்? வேற என்ன? நீங்க புரியல. எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல. புதுசுன்னா புரியல. எனக்கு புதுசுன்னா எனக்கு புரியலையே. எல்லாருமே அவங்க புதுசா இருக்காங்க. கொஞ்சம் அதுக்கான டைம் கொடுங்க. இன்னைக்கு ரமேஷ் அவர்கள் பண்ண மாதிரி இவங்க பண்ணுவாரு அப்படின்னு. ரமேஷ் அதான் பண்ணார். சூப்பரா பண்ணிருக்காரு ரமேஷ் அவர்கள். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. நீங்க அது ஒரு கம்யூனிட்டி சார்ந்து நீங்க அதை பாக்குறீங்க. கம்யூனிட்டி சார்ந்து நான் பார்க்கவே இல்லை. கம்யூனிட்டி சார்ந்து நான் பார்க்கவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்? ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளது 10 ரூபா வாங்கினவொடனே வேலையை விட்டு தூக்குறீங்க. 1000 ரூபா லஞ்சம் வாங்கினவொடனே நீங்க வந்து அது விளக்கம் கடிதம் கேட்டு நீங்க உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு நியாயன்ற நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. டிவிக்கே அப்படின்ற அது துணியை கலட்டி வெளில வச்சுட்டு நெறியாளருங்க. நான் டிவிக்கே கொடி போட்டு பேசலாம். அப்ப நெறியாளர்னா ஆங்கரா நீங்க உண்மையா பேச வேண்டியதானே? ஆமாங்க. இப்ப இவர் பேச என்னடா சார் ரமேஷ் சூப்பரா பண்ணிட்டாரு சொல்லி என்னங்க சூப்பரா பண்ணிருக்காரு? நான் என்ன திருப்பி கேக்குறேன்னா நான் இன்னுமே சொல்றேன், ரீல்ஸ் அரசியல் தான் நடக்குது. இதையும் பக்காவா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க இதை சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சேகர் பாபு அவர்கள் தான் வந்து அந்த அறநிலையத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் வந்து இதே இடத்துல ஒரு கோயில் முன்னாடியே வந்து தகாத வார்த்தைகள் ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு. என்ன நீங்க பண்றது என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற தப்பை நீங்க மறைக்கிறதுக்கு அந்த ஆட்சி தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க. ஏங்க அப்போ யாருமே இதை பத்தி பேசலங்க. அப்ப இப்ப ஏங்க இதை பத்தி அவ்வளோ ஒரு புதுசா ஒரு கட்சி வந்திருக்குன்றாங்க. அது புதிய கட்சி. இப்பதான் ஒரு சில விஷயங்கள் நீங்க தானே பேசுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து இப்பதான் வந்து கத்துக்கிட்டு மேல வர ஒரு கட்சியை எடுத்த உடனே வந்து நீங்க டிஎம்கேவெல்லாம் யாரும் விமர்சிக்கவே இல்லையா? டிஎம்கே யாரும் விமர்சிக்கலையே. நம்ம ஜெம் டிவியே டிஎம்கே விமர்சிச்சுட்டு இருந்த சேனல் தான் நம்ம ஜெம் டிவியே. யார் விமர்சிக்காம யாரு இருந்தா? தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு தான். ஜெம் டிவி வந்து பர்டிகுலரா ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு இல்லாம அவங்க எல்லா கட்சியும் சொல்றேன் இருக்கிற குறைகள் நிறைய பேசினாங்க. ஆமா, இருக்கிற குறை எல்லா குறை நிறைகளுமே பேசினாங்க. குறைய பேசணும்ல, ஒரு குறைய பேசணும்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? குறைய பேசலன்னு தானே சொல்றீங்க. நம்ம அத ஒரு சேனல் பேசிட்டான்றதுக்காக எல்லா சேனலும் பேச மாட்டாங்கன்றது இல்ல. மத்த சேனல் பேசவே இல்லையே. பேசலன்றது நீங்க எப்படி அவ்வளவு சொல்ல முடியும்? ஏன்னா வரல.
உங்களுக்கு தெரியல. அப்படி நீங்க சொல்றீங்க. வரல கிடையாது, உங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்ப வந்து அப்ப எனக்கு தெரியலன்றது நீங்க சொல்லுங்க. அப்போ வந்து பெருசா ரீல்ஸ் கிடையாது, அதனால நீங்க மேபி பாத்து. ரீல்ஸ் என்னங்க நேத்து வந்துச்சாங்க இல்ல ஒரு வருஷம் முன்னாடி வந்துச்சாங்க? ரீல்ஸ்ன்றது எப்ப தருங்க? நியூஸ் ரீல்ஸ்ன்றது நீங்க ஜென்சி கிட்ஸ் எப்பங்க? நானும் ஜென்சி கிட்ஸ் தான். இந்த ரீல்ஸ் எல்லாருமே வந்து எப்பங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க? இப்ப இந்த டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொலிட்டிக்கலான ரீல்ஸ் ஆரம்பிச்சது. டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் டிஎம்கே ஐடிவிங்கோ ஏடிஎம்கே ஐடிவிங்கோ அவங்க ரீல்ஸ் எல்லாம் போடுறதே கிடையாது. ரிச்சுவல் வாரியர்ஸ்னு எப்போ ஒரு டீம் ஒன்று கிரியேட் ஆச்சோ அப்போலாம் தான் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க அரசியல் ஒரு வேற ஒரு பரிணாமத்தை எடுத்துட்டு வேற ஒரு பரிணாம வளர்ச்சி சூப்பரா இருக்கே. தமிழ்நாடு சூப்பரா இருக்கு, வளர்ந்துட்டு. அதாவது இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்ச அம்மா உணவகத்தை வந்து சூப்பரா ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, சூப்பரா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு முந்தைய அரசு வந்து அதை ஓபன் பண்றன்ற பேர்ல சரியா பராமரிக்கல. இப்ப நல்ல சாப்பாடு இருக்கு, மக்கள் அவங்க வாயாலே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நல்ல சாப்பாடு போன ஆட்சியோட இந்த ஆட்சி நல்ல சாப்பாடு இருக்கு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கொண்டு வந்து அம்மா போட்டோ எடுத்துட்டு உங்க தலைவர் போட்டோ வச்சிட்டீங்க. இப்போ யார் முதலமைச்சர் அவங்க போட்டோ தாங்க. உங்கன்னு சொல்லாதீங்க, விஜய் அவர்கள்னு சொல்லுங்க. அதான் உங்கள் நம்ம உங்களுக்கு உங்கள் விஜய் அப்படின்னு அவரும் உங்களுக்கும் அவர் தான் சிஎம், எனக்கும் எல்லாருக்கும் அவர் தான் சிஎம், எல்லாருக்கும் அவர் தான் சிஎம். அப்போ உங்கள் நம்ம அப்படிதான் நடக்க முடியும். இப்போ வந்து அதுக்கு வந்து யாருமே அப்படி பண்ணது. போன வாட்டி டிஎம்கே ஆட்சியில மொத்தமா அம்மா உணவகத்தை யாரும் மூடல. அம்மா உணவகம் திறந்து இருந்தது, செயல்பட்டு கொண்டு தான் இருந்தது. செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆமா, முழுமையாக அல்ல. நீங்க எப்படி சொல்லலாம்? அம்மா உணவகத்துல சாப்பிட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க. எங்க நானும் அம்மா உணவகத்துல சாப்பிட்டுருக்கேங்க, சரிங்களா? ஆனா முன்னைய சாப்பிட்ட டேஸ்ட், அதாவது நான் ஜெயலலிதா அம்மா பீரியட்லயும் இருந்தப்பயும் நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த டைம்லயும் சாப்பிட்டுருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா சாப்பிட்டப்போ எனக்கு அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி சரியா படல. மாஸ்டர் வேற மாஸ்டர் மாதிரி இருப்பாங்க. என்னங்க இது வந்து புரியல எனக்கு. ஒரு கடையில வந்து சால்னா நல்லா இருக்கு அப்படின்னா மாஸ்டர் மாறினாங்கன்னா சால்னா நல்லா இல்லாம தான் போகும். ஓகேவா? தரம், உணவோட தரம் சரியில்லைன்னு நான் சொல்ல. உணவோட தரம் இப்ப தரம் சூப்பரா இருக்கு, தரம் நல்லா இருக்கு. மக்கள் வாயாலே சொல்லிருக்காங்க. போய் பார்க்கலாம், வாங்க எந்திரிச்சு போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஒரு நாளைக்கு இப்போ வாங்க, என் கண்முடியே வாங்க. அம்மா உணவகத்துல நான் கூட்டு போறேன். இப்ப சாப்பாடோட தரத்து நம்ம 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே அங்கேயே பேசலாம். அப்படியே அங்கேயே பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடி டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு எப்படி தெரியும்? ஏன் நான் சாப்பிட்டோம் நான் சொல்றேங்க, நீங்க போய் சொல்லுவீங்க. நான் எதுக்குங்க நான் வந்து விஜய் அவர்களுக்கு சார்ந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்? எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா இப்ப விஜய் அவர்களை சார்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க என்கிட்ட கேக்குறீங்க. ஆனா அவர் சொல்ற தவறு எதுவுமே நீங்க வந்து தவறுன்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அவங்க புதுசா வந்திருக்காங்க. நீங்க ஒரு 6 மாசம் நான் ஒண்ணு கேக்குறேன். புதுசா வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி மழுப்பிடுவீங்களா? ஒரு 6 மாசம் நீங்க அவங்க மழுப்பிடுவீங்களா? அது அப்படி எல்லா விஷயங்களுக்குமே அப்படி மழுப்ப முடியாதுல்ல. பெரிய தப்பா இருந்தாலும் சிறிய தப்பா இருந்தாலும் தப்பு தான். இந்த அளவுக்கு கூட எந்த இப்ப பண்ற எதையுமே இவங்க செய்யற குறைகள், இப்ப நிறைய குறைகள் நீங்க சொல்றபடியே இருக்கட்டுமே, அது வெளியே வருது. முன்னாடி அது வந்ததே கிடையாது. நான் திருப்பி அதான் சொல்றேன், வெளியே வந்ததே கிடையாது. ஆனா நீங்க திருப்பி என்ன சொல்றீங்கன்னா, ஒரு புதுசா வந்த கட்சி, மாற்றா வந்த கட்சி இப்பதான் கத்துக்கிட்டு வராங்க ஒரு சில விஷயங்களை. ஒரு பிறந்த குழந்தைய ஓடுற அளவுக்கு நீங்க பேசிட்டு வராங்கன்றத நீங்க சொல்லக்கூடாது, சரிங்க? சட்டம் ஒழுங்கு முன்னாள்ல இருந்து நல்லாதான் இருக்குன்னு உங்க கட்சி, அதாவது தாவேக்காலே சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு தாவேக்காலே சொல்லியிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லி. சட்டம் ஒழுங்கு போன ஆட்சியில நல்லா இல்லையா? நல்லா இல்லாததுனாலதான் அந்த அருண்ன்ற ஐபிஎஸ் அவர்களை வந்து மறுபடியும் நீங்க உங்க இதுல போட்டு வச்சிருக்கீங்களா? அவரு ஆன்டி கமிஷன் அதுல இருக்காருங்க. அவருதான் அதே உங்க கட்சியில இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அவரை வந்து மாத்தணும், அவர் சரியில்லை, அசாமுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறீங்க. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. இது எப்படி என்ன நியாயம்? அது ராஜதந்திரம். திருத்திட்டீங்களா உடனே? ராஜதந்திரமா இல்ல மிஷின்? அதான் நான் உங்கள்ட்ட முன்னாடியே கேட்டேன். அதாவது தாவேக்கால வாஷிங் மிஷின் எதுவும் வச்சிருக்கீங்களா? அமைச்சர்கள் எல்லாமே தூக்கி உள்ள போட்டு சுத்த விட்டு அப்புறம் வெளில எடுத்து வச்சு நீங்க எல்லாமே தூய ஒரு நேர்மையான ஆளுக்கு கீழே பாக்குறப்போ, கண் பார்வையில் இருக்கிறப்போ யாராலையுமே இங்க தப்பு பண்ண முடியாதுன்றதுதான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா அது இருக்குங்க. யார் இப்போ வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்குன்னா அவர் கீழே இருக்கனால யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணாதனாலதான் இப்ப ரமேஷ் அவர்கள் வந்து அதாவது 10 ரூபா வாங்கினவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டோம், 1000 ரூபா வாங்கின உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அப்படித்தானே? உள்ள தூக்கி யாரையும் உள்ள தூக்கி? அதான் இப்போ அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல. ஆமாங்க. அப்புறம் அவங்கள வந்து வேலையில தானே வச்சிருக்காங்க, வேலையை விட்டு தூக்கல இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது சஸ்பெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இது மேபி அதே மாதிரி இன்னொன்று கேட்குறேன். இதுக்கு முன்னாடி 3 வருஷமா வந்து ஸ்கூல் படிச்ச பசங்க, அதாவது 10வது 12வது முடிச்சவங்க எல்லாருக்குமே விருது கொடுத்துட்டு இருந்தீங்களே, இந்த வருஷம் ஏன் கொடுக்கல? அதுதான் அவங்க ஆட்சி பதவி எடுத்துட்டாங்க, அதனால உங்களுக்கு கொடுக்கணும் இல்லங்க. அப்படி இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இல்ல அதான் அவங்க சொல்லி முடிக்கல. பதவி ஏற்கிறப்போ மாநில அதான்
ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா அந்த பிள்ளையை வந்து உட்கார வச்சு அவங்க பார்த்துருந்தாங்க. எப்போ பார்த்துட்டு ஆமா, அப்ப விஜய் அவர்கள் பதவி நான் கேட்டது, நீங்க இதுக்கு முன்னாடி விருது கொடுத்தீங்களா எல்லாருக்கும்? கொடுத்தீங்கல்ல. 10வது 12வது படிச்சு முடிச்சவங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த வருஷம் ஏன் கொடுக்கல? அவர் முன்னாடி ஒரு நடிகரா இருந்தாருங்க, இப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. அது ஒரு தமிழ்நாட்டை நான் அதான் கேட்கறது, புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியுதுங்க. ஓட்டுக்காக கொடுத்தீங்க, ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டீங்க, கொடுக்கல. அப்படி நீங்க அது உங்க கண் பார்வை. நான் அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன் கண் பார்வை, மக்களோட கண் பார்வையும் அதுதான். ஓட்டுக்காக விவசாயிகளை ஏமாத்துனீங்க, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு. இப்போ ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏமாத்திட்டீங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு ஓட்டுக்காக சொன்னீங்க, அன்னபூர்ணி சூப்பர் 6 கொடுத்தீங்களா? 2500 சொல்லி ஓட்டுக்காக சொன்னீங்க, கொடுத்தீங்களா? இப்ப தாய்மாமன் இப்ப கட்சியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கே பெண் குழந்தை பிறந்திருக்கு, தாய்மாமன் சீர் கொண்டு போய் கொடுத்தீங்களா? பட்ஜெட் ஜூன் மாசம் தான் போடுவாங்க. 2026 இதை நீங்க எப்ப பிளான் பண்ணிருக்கணும்? அது வந்து இதை எப்ப நீங்க பிளான் பண்ணிருக்கணும்? பிப்ரவரி மாசம் பிளான் பண்ணிருக்கணும். அதெல்லாம் நீங்க அப்பயே சொல்லிட்டாங்கல்ல, பட்ஜெட் வரணும் அப்படின்னு. பட்ஜெட் போடுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து இப்ப பிப்ரவரி இந்த ஜூன் அப்ப நீங்க ஏத்த மாதிரி தான் நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். 2500 அப்ப வரல, ஏத்த மாதிரி தான் நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். 2500 வந்து ஜூன் ஜூலை அப்புறம் வரல நீங்க சொல்லிட்டு சொன்னீங்க. சரி, அன்னபூர்ணி சூப்பர் 6 இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் ஜூலை அப்போ இதே டிபேட் இங்க இருக்கும், அதே 1000 ரூபாய் தான் போயிட்டு இருக்கும். பாத்துடலாமா? கட்சி என்ன இருந்தாலுமே வந்து அவங்க, நீங்க போன டைமே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோ அறிக்கை, அந்த அறிக்கையில வந்து அவங்க தெளிவா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கஜானாவை பார்த்து, அதாவது கடன் சுமைகளை பார்த்து நாங்க அதுக்கு தக்க நகர எடுக்கிறோமோ அது மாதிரி எடுத்துருக்கோம். இதே டிவி ரிலீஸ் பண்ண எடுங்க, நீங்க எடுங்க, நீங்க டிவி எடுங்க. அவங்க மேனிஃபெஸ்ட்ல அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்ட் கீழ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அப்படியே காட்டுங்க. வீடியோ முடிஞ்ச எடுத்து காட்டுங்க. என்ன டைம் ஆகுங்க? புரியுது, அது பிரச்சனை இல்ல, எடுத்து காட்டுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். வீடியோ முடிஞ்சோனே காட்டுறேன் கண்டிப்பா. நீங்க அது பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வீடியோ எப்படி நம்ம பேச போறோம் அதுல சொல்லுங்க, அவ்வளவுதான். அது தாவேக்கோட அபிஷியல் பேஜ்ல இருந்து நீங்க காட்டணும். சரிங்க, காமிச்சிடலாம். சரி, கேளுங்க. அடுத்தது இல்ல கேளுங்க. அடுத்து பாருங்க. இப்போ அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே கூப்பிட்டு வேலை வாய்ப்புக்காக நிறைய விஷயங்கள் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு சிறப்பான நடவடிக்கையா நாங்க பார்த்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். நீங்க வந்து ஒரு சரி, ஓகே, வாழ்த்துக்கள், அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். வாழ்த்துக்கள். இன்னொன்று கேட்குறேன், நீங்க வந்து ஒரு கேப் டிரைவரா இருக்கீங்க, டாக்ஸி ஓட்டுறீங்க. போற வழியில ஒருத்தர் அடிபட்டு சாக கிடக்கான், என்ன பண்ணுவீங்க நீங்க? வண்டி நிறுத்திட்டு போய் அவனை என்ன எதுன்னு பார்ப்பேன். என்ன எதுன்னு பார்ப்பீங்கன்னா வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவேன். நீங்கள் வந்து இருக்கீங்க, ஒரு அமைச்சராக இருக்கீங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். என்கிட்ட வந்து இதை பற்றி கேட்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி என்கிட்ட கேளுங்க, மற்றதெல்லாம் 6 மணிக்கு மேலே கேளுங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஆமாங்க, அவங்க புதுசாக வந்திருக்கான்றதுக்காக பத்திரிக்கையாளர் வந்து ட்விஸ்ட் பண்ணி அவங்கள மாட்ட வைக்கிறதுக்காக கேள்வி கேட்டாங்க. அது கேள்வி கேட்குற மாதிரி பண்ணாங்க. ஆமாங்க, எப்படியும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக மாற்றி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாத்துக்குமே தயாராகி தாங்க வரணும். ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா சும்மாலாம் வரக்கூடாது, எல்லாமே ஃபேஸ் பண்றதுக்கு. இப்போ எத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து அதிமுக இருந்து திமுக இருந்து சிறப்பா பேசிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், உன்னோட மனசுல வந்து எந்த ஒரு கரையும் இல்ல, நீ நேர்மையான அரசியல் தான் பண்ற அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உன்னால தைரியமா பதில் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல? நான் இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியும், எந்த கொஸ்டின் வேணா கேளுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்கறது நான் பதில் சொல்றேன், ஏன்னா எனக்கு பதில் தெரியும் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு பதில் தெரியாதுன்னு எடுத்துக்கலாமா? ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ஏன் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் பதில் தானே சொல்ல போறீங்க? தூய சக்தியான ஒரு அரசியலை பண்றீங்க, ஒரு சுத்தமான அரசியலை பண்றீங்க, லஞ்சம் வாங்காத அரசியலை பண்றீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் டான்னு பதில் சொல்லலாமே, ஏன் சொல்ல முடியல உங்களால? அவங்க அந்த இடத்துல மேபி வந்து இதை பத்தின பதில் தெரியல, செயலா செஞ்சுக்கலாம், பேச்சா இல்லாம செயலா செஞ்சுக்கலாம்ன்றதுக்காக. பாத்தீங்களா, இதைத்தான் நான் சொல்றது. எப்படிங்க சொல்லவே முடியல, செயலா செஞ்சிருவீங்க, அப்படித்தானே? ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் முட்டுங்கிறது. முதல்ல டிவிகேல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, டிவிகேன்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம், ஏடிஎம்கே எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க. எதனால கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க? அவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றனால கேள்வி. இப்போ டிவிகே தப்பு பண்ணுறாங்க, கேள்வி கேட்டிங்களா? ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களா? எடுத்து காட்டுங்க, யாராவது கேள்வி. டிவிகே சார்ந்த யாராவது எடுத்து கேள்வி கேட்டு, அதாவது எத்தனை பேர், எத்தனை நடிகர்கள், எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வெள்ளை கலர் சட்டம் காக்கி கலர் பேண்ட்டும் போட்டு ஓட்டு கேட்டாங்க. ஆமா, நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே கேட்டாங்க. எத்தனை பேர் விஜய் அவர்கள் வந்து இது சரியான ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதை எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தருமே கேட்கல. எங்க போனாங்க? எல்லாரும் எங்க போனாங்க?
அவங்க முழு நேரம் அரசியல்வாதி இல்லைங்க. முழு நேரம் அரசியல்வாதி இல்ல அப்போ வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி போஸ்ட் போட்டு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு இது போட்டிருக்கேன், influence நான் வெள்ளை சட்டை போட்டு இந்த பேண்டோட அது போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா? எப்படிங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அது பேரு. உங்களுக்கு காமன் சென்ஸ் கிடையாது உங்களுக்கு? எப்படி? அதாவது இதுதான் யூனிஃபார்ம்ன்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதே ஃபாலோ பண்றீங்க. அப்ப அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான். அப்புறம் எதுக்கு எல்லாரும் எதுக்கு அந்த ட்ரெஸ்ல எதுக்கு அந்த டிஸ்கவுண்ட் எதுக்கு போடணும்? ஏன்னா வேலைக்கா போறீங்க? எல்லாருமே அது இது இன்னைக்கு நேத்து பண்ணலங்க. இது வந்து அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு. என்னது? பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு, நான் வந்து போலீஸா இருந்திருக்கப்போ வந்து நான் காக்கி பேண்ட் போடுவேன். ஸோ எனக்கு வந்து நான் கட்சியில இருக்கிறதுனால வந்து வெள்ளை சட்டை, இது ரெண்டு இந்த காம்பினேஷன் நான் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன். போலீஸ் கலர் போட்டிருக்கிற காக்கி பேண்ட்டும் விஜய் அவர்கள் போட்டுக்கிற காக்கி பேண்ட்டும் ஒரே பேண்டா? ஒரே டோன் அது ரெண்டும்? போலீஸ் கலர் பேண்ட் பாத்திருக்கீங்களா? முன்ன பின்ன போலீஸை பாத்திருக்கீங்களா? அந்த காக்கி கலர் பாத்திருக்கீங்களா? விஜய் அவர்களோட பேண்ட் பாத்திருக்கீங்களா? அது லைட் கலர்ல இருக்கும், கொஞ்சம் டார்க். அப்புறம் நீங்க சொல்றீங்க கலர் சிமிலரா மேட்ச் ஆகுது. என்னங்க சிமிலரா மேட்ச் ஆகுது. எங்கிட்ட முட்டு கொடுக்க முடியுமா? அங்கிட்ட முட்டு கொடுக்குறீங்க. எப்படி அது கொஞ்சம் கேப் இருந்தாலும் முட்டு கொடுத்துருவீங்களா? முட்டு அது இதுவே ஃபர்ஸ்ட் ஒரு அநாகரிகான ஒரு வார்த்தை. ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா ஒரு தவறு பண்றாங்கன்றப்போ தவறையும் தட்டி கேட்கணுங்க. அதான் மக்கள். அதுதான் மக்கள். தப்பு பண்ணா கேட்போங்க. கண்டிப்பா பேருங்க கேட்டீங்க. நீங்க இது வரைக்குமே நீங்க என்கிட்ட நீங்க டிவிக்கு எடுத்து கேள்வி கேட்டு நான் பார்த்தது இல்லையா? உங்களை என்கிட்ட நாளா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க டிவிக்கு எடுத்து கேள்வி கேட்டு நான் பார்த்தது இல்லையா? தப்பு பண்ணா கேட்போம். ரமேஷ் அவர்கள் பண்ண தப்பா சரியா? முழுமையா தப்புன்னு சொல்ல தப்பா சரியா? முழுமையா தப்புன்னு சொல்ல அப்ப தவறுதான். ஓரளவுக்கான தவறு. ஆமா. கேள்வி கேட்டீங்களா யாரும்? நான் கேட்டேனே. எப்போ? இதுக்கப்புறம் போக்குவரத்துறை அமைச்சர் பண்ணதுக்கு சரியா தப்பா? போக்குவரத்துறை அமைச்சர் பண்ணது சரியா? அவர் புதுசுங்க. நீங்க ஒரு புது ஆள புதுசு பழசு கேட்கல. தவறு சரியா தப்பா? தப்பு இல்லைங்க அவர் பேசுனது. ஏன்னா அவரு ஓகே, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அவங்க பண்ண தப்பா சரியா? அது அந்த டைம்ல வந்து அவங்க தக்க பதில் சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லல. அவங்க எங்க இது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும். தவறு இல்ல அப்படின்றது தவறு தப்புன்னு சொல்லிட்டாங்க. தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமோன்றதுக்காக அவங்க பேசாம இருந்தாங்க. எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? ஏங்க இந்த பிரச்சனைக்காக எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. எப்ப கேட்டீங்க? இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அந்த கோயம்புத்தூர் சிறுமி வந்து இந்த மாதிரி இந்த ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு தவறு நடக்குது அப்படின்றப்போ மாற்று அரசியல் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். அதான் எல்லாருமே வாக்களிச்சிருக்கோம். வாக்களிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட காசே வாங்காம, ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போட்டு ஒருத்தர் மேலே உட்கார வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல மாற்றம் தான் இது. நல்ல மாற்றம் தான். ஆனால் மாற்று அரசியல்னு சொல்லி உங்களோட ஃபேவரட்டான ஆளை உட்கார வச்சிருக்கிறப்போ தவறு பண்ணாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மள மீடியா பர்சன்ஸ். கண்டிப்பாக மீடியா பர்சனாக இல்லாமல் இருந்தாலும் சாதாரண ஒரு பொதுமக்களாக இருக்கிறப்போ கேட்டதாக ஆகும். சரிங்களா? எல்லாருமே தப்பு பண்ணால் கேட்பாங்க. இன்க்ளூடிங் நான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்டிங்கன்னா சந்தோஷம். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பேன். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறமும் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் அடுத்து வர தாவேக்காவோட நல்லதை மட்டும் நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு நாள் வரும். ஒரு நாள் இல்லை, கூடிய சீக்கிரம் வரும். அப்போ நான் உங்களை கேள்வி கேட்பேன். அப்போ நீங்கள் திண்டாடுவீங்க பாருங்க. நன்றி. சீக்கிரமா தூங்கி முடிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு? எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.